கேரட் கீர் செய்கிறதுக்கு 4 கேரட் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டாங்க. அதனுடைய மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். இந்த கேரட்டு அரைச்சது கூடவே ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி இருக்கக்கூடிய பாலாக எடுத்துக்கோங்க, கெட்டி பால். அதை இதில் போட்டு அப்படியே வந்து பால் கேரட்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா கரண்டியில் வந்து கலக்கி விட்டு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இது கொதிக்கிறப்ப கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதித்த உடனேவே ஏலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க, கேரட் கீர் ரெடிங்க. நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றாமல் அதிகப்படியான பால் சேர்த்து இதில் வந்து நம்ம செய்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இந்த கேரட் கீர் வந்து ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதில் வந்து முந்திரி பாதாமெல்லாம் அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி மேலே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.